மணிபால் நிறைய காசு கொடுத்து வாங்கணுமா? பால் விளையாடும்போது காசு பறக்காம ஐபிஎல் வந்து லாஸ்ட் இயர் 2023 ரெவென்யூ மட்டுமே கம்பெனியில் இருந்து எல்லாரையும் தூக்கிட்டு கம்பெனியில் ஒரே ஒருத்தர் மட்டும் உட்காந்துட்டு இப்போ அவர்கிட்ட காசும் கிடையாது, வெளியில் போய் ஆளும் எடுக்க முடியாது, இப்போ என்ன பண்ணுறதுன்னு கேட்டு நீங்க 2 பேர் இருக்கீங்க. ஓகே, ஒன்று ஒரு டீமுக்கு இன்னொரு டீமுக்கு வித்துட்டு வர காசு வச்சு இன்னொரு 4 சின்ன பிளேயர் எடுக்கலாம். should not buy players, we should buy. இவனோட லீடர்ஷிப் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 விஷயம் வந்துருக்கும். இங்கே என்னன்னா ஒரு மேட்ச் விளாண்டா அதில் இருக்க டேட்டாவை எடுத்து அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கான சின்ன சேஞ்ச் பண்ணுவாங்க. இல்லை, ஆல்மோஸ்ட் இங்கேயும் அதுதான் நடக்கும். என்னன்னா இப்படியே ஜெயிச்சுட்டே போவாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு பாயிண்ட்ல வந்து டேட்டா சயின்ஸ் தான். எப்படின்னா அவனுக்கு வந்து பேட்டர்ன்ஸ் தெரியும். இவர் சொன்ன மாதிரி ஆல்ரெடி 1000 பேட்டர்ன் தெரியும். ஸோ இப்போ சொல்லு, நீ என்ன பண்ணிருக்கன்னு ஃபர்ஸ்ட் கேட்பாங்க. இதெல்லாம் நான் பண்ணிருக்கேன், அப்போ இதை பண்ணுவான்னு கேட்கும்போது, ஹாய் மக்களே, இன்னைக்கு வந்து வித்தியாசமா என்ன பண்ணலாம்னா வந்து டெக்னாலஜியை வந்து ஒரு மூவி மூலமா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண பார்ப்போம். இது வந்து ஒரு பழைய மூவி தான், 2011 வந்த ஒரு மூவி மணிபால்னு, என்னோட ஃபேவரட் மூவி லிஸ்ட்ல இது ஒன்று. ஸோ அதில் வந்து டேட்டா சயின்ஸ் எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க, அதில் அது தாண்டி லீடர்ஷிப் பிரின்சிபல்ஸ் எப்படி இருக்குது, டீம் மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்குது, இதெல்லாம் கொஞ்சம் பேசுவோம். ஸோ இட்ஸ் மோர் ஆஃப் ஃபன் வே ஆஃப் டூயிங் இட். ஸோ இதுக்கு வந்து கூட வந்து பிரவீன் இருக்கான். ஸோ இஸ் அ டெவலப்பர் ஹூ அண்டர்ஸ்டாண்ட் டேட்டா சயின்ஸ் ஏஐ. இன்னொருத்தர் வந்து மூவியும் தெரியாது, டேட்டா சயின்ஸ் தெரியாது. இவன் வந்து கேள்வி கேட்பான். ஓகேங்களா? ஸோ இவ்வளோதான் இது. ஸோ மணிபால் மூவி வந்து ஒரு புக்கில் இருந்து அப்படியே வந்து பயோகிராஃபிக்கலாக எடுத்தது. ஓகே, இதோட க்ரக்ஸ் என்னன்னா வந்து இப்போ நம்ம ஐபிஎல் மாதிரி அங்கே வந்து பேஸ்பால் லீக் இருக்கு. ஓகேங்களா? இப்போ நீங்கள் சென்னை சூப்பர் கிங்ஸு, அந்த மாதிரி ஹைதராபாத் சன்ரைசர்ஸ்ல அந்த மாதிரி அங்கே இருக்க சில டீம்ஸ் எடுத்து வச்சு இது பேசியிருப்பாங்க. அதில் வந்து அங்கே இருக்கிற லாஸ்ட் டீம் வந்து ஓக்லாண்ட் அத்லெட்டிக்ஸ்னு. ஸோ அதான் வந்து இருக்கிறதுலே லாஸ்ட் 10 பேருக்கான 10ல் 11 ஆளாக பின்னாடி இருக்காள். ஸோ அதோட டீம் மேனேஜர் தான் வந்து பில்லி பீன்றவன், நம்ம பிராட் பிட். ஸோ அவன் வந்து அந்த டீமில் அவன் டீம்ல இருந்து ஒரு 4 பிளேயரை கோச் பண்ணி எடுத்துருவாங்க. இருந்த ஒழுங்காக இருந்த 3 பிளேயரை. ஓகேங்களா? அதை எப்படி மேனேஜ் பண்ணுறான், அதை எப்படி சால்வ் பண்ணுறான் அப்படின்றது தான் இந்த மூவியோடது. வெரி இன்ட்ரெஸ்டிங் மூவி. ஸ்க்ரீன் பிளே நீட்டாக கொண்டு போயிருப்பாங்க. ஸோ எல்லாரும் அந்த மூவி வாட்ச் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் லெட்ஸ் ஸ்டார்ட் வித். உனக்கு இந்த மூவி பற்றி உனக்கு எதாவது ஐடியா இருக்கா? மணிபால் நிறைய காசு கொடுத்து வாங்கணுமா? கரெக்ட். இல்லை, அந்த பால்ல அவ்வளோ மணி இருக்கு அப்படின்றத வச்சு தான் அந்த மணி பால்ல இருக்குமா? ஆமாம், ஐபிஎல் பால்னா பாலுக்குள்ளா, பாலுக்குள்ள இல்லையா? அப்புறம் வேற இதில் இருக்கா? அந்த பால் விளையாடும்போது காசு பறக்காம ஐபிஎல் வந்து லாஸ்ட் இயர் 2023 ரெவென்யூ மட்டுமே 10,000 கோடி. நீ பார்த்துருக்கல, உனக்கு இதில் பிடிச்ச விஷயம் சும்மா லிஸ்ட் போட. ஐபிஎல்ல இது மணிபால்ல சொல்ல. மணிபால்ல எனக்கு பிடிச்ச வச்ச நிறையா இருக்கு. அதில் வந்து இம்பார்ட்டண்ட்டாக பிராட் பிட்டோட கேரக்டர், அந்த கேரக்டரை எப்படி க்ரோ பண்ணியிருப்பாங்க அந்த மூவிலன்றது ரொம்ப பிடிச்ச விஷயம். லைக் அந்த டீமுக்காக அவன் பண்ணுற ஒரு விஷயம் எப்படின்னா, அந்த டீம் ஏற்கனவே அவன்கிட்ட ஃபண்டிங் இருக்காது அந்த படத்தில் ஆக்சுவலாக பிராட் பிட்டுக்கு. ஸோ அதனால் இருக்கிற நல்லா ஆடுற 3 பேரையும் தூக்கிட்டு போயிட்டாங்க. இப்போ பேசிக்காக எப்படின்னா கம்பெனியில் இருந்து எல்லாரையும் தூக்கிட்டு கம்பெனியில் ஒரே ஒருத்தர் மட்டும் உட்காந்துட்டு இப்போ அவர்கிட்ட காசும் கிடையாது, வெளியில் போய் ஆளும் எடுக்க முடியாது, இப்போ என்ன பண்ணுறதுன்னு கேட்டால் இங்கே இருக்கிறவங்களாம் ஏதோ ஒரு கதை சொல்லும் போது அந்த டிசிஷன் எடுத்து அதுக்கு மேலே ரிஸ்க் எடுக்கிறது, அது வந்து பிராட் பிட்டுக்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம். ஹி வில் பி குவைட் ப்ராக்டிக்கல். எப்படின்னா அவன் பண்ணுறான் நானும் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி இல்லாமல் ஹி டிட் இட் டிஃப்ரெண்ட் இன் தட். அவன் பண்ணுறான் நானும் பண்ணுறேன்னா என்ன, அது ஐ அண்டர்ஸ்டாண்ட். அதோட என்னன்னா பெரிய பெரிய இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பெரிய பெரிய டீம்ஸ் இருக்கும், சின்ன சின்ன டீம்ஸ் இருக்கும். இவங்கெல்லாம் லிஸ்ட்லேயே இல்லாத டீம் மாதிரி ஒரு 200 250 கூட இருப்பாங்களான்னு தெரியாது, அந்த அளவுக்கு லோவான டீமு. ஸோ அவங்க மோஸ்ட்டாக அந்த மாதிரி டீம் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மேலே டாப் பிளேயர் 1 இருப்பாங்களே, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தா அதை பண்ணால் நம்ம மேலே வந்துடலாம் அப்படின்னு தான் நார்மலாக எல்லாருமே அவட தாட் ப்ராசஸ் அப்படி தான் இருக்கும். அவன் என்ன பண்ணுவான்னா, அந்த மாதிரி பண்ணால் நம்ம பக்கத்தில் கூட போக முடியாது, ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு டிஃப்ரெண்ட்டாக மூவ் பண்ணுவாங்க ஸ்டோரி போக. ஸோ அதுதான் அதில் வந்து அந்த கதையில் ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். ஹி brought something new to the table. உன்கிட்ட ஒரு டீம் அந்த மாதிரி கொடுத்தா நீ எப்படி இருக்கணும்? டீம்ல இருக்கிற நல்ல பிளேயர் முதல்ல ஏலத்துக்கு விடுவேன். எவ்வளோ விற்கிறாங்க ஐபிஎல், அதான் நீ சொல்றல, இதுதான் அவன் பண்ணுவான். அவன்கிட்ட காசு இல்லை, என் டீம்ல ஒருத்தர் 2 பேராவது அடுத்த லெவல்ல நல்ல பிளேயரா இருப்பாங்களா, ஓகே, அதை எடுத்து போய் வேற கிட்ட வித்து காசு வாங்குவோம் முதல்ல. ஓகே, வித்து காசு. ஓகே, இப்ப நீங்க 2 பேர் இருக்கீங்க. ஓகே, ஒன்னு ஒரு டீமுக்கு இன்னொரு டீமுக்கு வித்துட்டு வர காசு வச்சு இன்னொரு 4 சின்ன பிளேயர் எடுக்கலாம்.
ஓகே ஓகே ஓகே. அப்போ வித்துட்டா சின்ன பிளேயருக்கு யார் சொல்லிக் கொடுப்பா? அவனும் டீம் வளரும். நல்லா இருக்கவனை வித்து தோனியை கொண்டு போய் பக்கத்து டீம்ல வித்துட்டு அவனுக்கு பதில் 4 பேர். அதனால தான் வந்து என்ன பண்ணா கோச் எல்லாம் சண்டை வரும். கிட்டத்தட்ட லே ஆஃப் மாதிரி தான். லே ஆஃப் பண்ணிட்டு ஒரு சீனியரை வித்துட்டு 4 ஜூனியர் எடுத்துக்கிற மாதிரி. அது எப்படி இருக்கு? அதுதான் அவனோட ஸ்ட்ராட்டஜியா இருக்கும். அந்த மாதிரி வந்து அவன் அதுதான் பண்ணுவான். நீ என்ன சொல்றியோ அதான் அவன் பண்ணுவான். இருக்கிறத வித்துட்டு வர்ற காசை வச்சு வேற ஏதாவது சின்ன பசங்களை இருப்போம் அப்படின்னு எடுத்து அவன் ட்ரைனிங் கொடுத்தாலும் அவனுக்கு ஒரு நம்பிக்கை. எக்ஸாக்ட்லி. அவனை வளர்க்கலான்னு அப்படி பண்றாங்க. நீ எப்படி எடுப்ப? எப்படி பாப்ப? சின்ன பிளேயர் ஒரு ஃப்ரெஷர் ஒரு 10,000 ஃப்ரெஷர் இருப்பாங்க. ஓகேவா? அவங்களை எப்படி போய் தேடுவேன்? என்ன பண்ணுவேன்? அவங்க முன்னாடி விளையாண்ட மேட்ச் ஏதாவது பார்த்து யார் அதில் பெஸ்ட்டாக இருக்காங்களோ அப்படிதான் இருப்பேன். இதான் ஜென்ரலாக எல்லாரும் எடுக்கிறது தான். நீனே அப்படி எடுப்பேன்? நானா இப்படி எடுப்புன்னு கேட்குறீங்களா? எப்படி டீம் எடுப்பேன்? நீ ஆள் எடுக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். இல்லை, அந்த மூவி பார்த்ததுனால நான் எக்ஸாக்டாக அதே மாதிரி தான் பண்ணுவேன். நான் பண்ணுறதா இருந்தால் ஸோ அந்த மூவியில் ஆக்சுவலாக அவன் என்ன பண்ணுவான்னா, அதான் இவர் சொன்ன மாதிரி போயிட்டு நல்ல பிளேயர்லாம் விற்றுருவான். விற்றதுக்கே ஃபஸ்ட்டு ஒத்துக்க மாட்டாங்க. அங்கே இருந்த சீனியர்ஸ்லாம் இருப்பாங்க, கோச்சு, அதெல்லாம் அவங்களாம் ஒத்துக்கவே மாட்டாங்க. அவங்களாம் என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லை இருக்கிற காசுக்கு இன்னும் 2 நல்ல பிளேயர் எடுத்து போடுவோம், எல்லாம் வித்துட்டு காசெல்லாம் எடுத்து போகிற பிளான் பண்ணுறாங்க. இல்லை, சீரியஸாக அப்படி தான் பார்ப்பாங்க. இந்த சான்ஸ் மிஸ் ஆச்சுன்னா அவனை ஃபயர் வேற பண்ணிடுவாங்க. வெளியே போங்கடா ஐயோ, அதையும் தாண்டி போய் ரிஸ்க் எடுப்பான். எப்படி போய் எடுப்பானா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த விற்கிறதெல்லாம் முடிச்சுட்டு ஏதோ ஒரு இடத்துக்கு போயிட்டு பேச போவான். இன்னொரு டீம் அங்க போயிட்டு பேசலான்னு போவான். அங்க பேச போகும்போது இவன் கொடுக்குறான்ல ஒரு பிளேயர், அதை எடுக்க வேண்டாம்னு ஒருத்தன் வந்து ஒரு குட்டி பையன் வந்து சொல்லிட்டு போவான். இவனுக்கு காண்டாயிரும். இவன் ஒரு இடத்துல போயிட்டு விற்க போறான்ல அந்த பிளேயரை. இவன் விற்க போற பிளேயர் வந்துட்டு எப்படியாப்பட்ட பிளேயர்னு அங்க இருக்கிறீங்களா மோஸ்டா எப்படி பார்ப்பாங்கன்னா, ஒரு பிளேயர் எப்படின்னா எவ்வளவு பாப்புலரு, அவனுக்கு எவ்வளவு காசு இருக்கு, அவன்கிட்ட பென்ஸ் இருக்கா, BMW இருக்கா, அப்படிதான் வந்து ஒரு பிளேயரை கணக்கு போடுவாங்க. அவங்க விளையாடுறதெல்லாம் அடுத்தது. ஆனா அந்த குட்டி பையன் வந்துட்டு இவன் விற்கலான்னு வரும்போது, இல்ல அதை வாங்காதீங்க, அது பேட் டீல், கையெழுத்து போடாதீங்க, அதே வைக்க வேணாம், இவனோட நல்ல பிளேயர் கொடுத்ததுக்கே அவன் வந்து வேண்டாம் அப்படின்னு. அது வேண்டாம்னு சொன்ன உடனே இவனுக்கு ஒரு மாதிரி அது அவனுக்கு இது யோசிச்சு பயங்கரமா கால்குலேட் பண்ணி கேட்டிருப்பான். ஓகே. அப்புறம் போயிட்டு அந்த குட்டி பையன்கிட்ட போய் கேட்பான், நீ ஏன் வேண்டான்னு சொன்ன அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு நைட்டு நல்லா சரக்கு அடிச்சுட்டு கால் பண்ணுவான். கால் பண்ணி அந்த குட்டி பையன்கிட்ட கேட்பான். இல்ல அதெல்லாம் கேட்க மாட்டான். அவன் வந்து சாரி அது ஏதோ சொல்லுவான். இந்த பிளேயர் வந்து பாத்தீங்கன்னா சின்ன வயசுலயே ஆக்சுவலா அவனும் ஒரு பேஸ்பால் பிளேயர். அந்த கேப்டன் இருக்காங்களா? ஓகே ஓகே ஓகே. அந்த பில்லிபின் இருக்காங்களா, வந்து நீங்க வந்து பயங்கரமான ஸ்டார் பிளேயருங்க, நீங்க தான் வருங்கால சச்சின் டெண்டுல்கர் கூப்பிட்டு வந்திருப்பாங்க. அவன் மண்டே கழிப்பான். இல்லைன்னா அவன் ஸ்டான்ஃபோர்டு போயிருப்பான். 2 இருந்து இருக்கும், ஒன்னு காலேஜ் இல்லைன்னா இங்க IIT படிக்க போறவன இழுத்துட்டு வந்து இல்ல நீங்க சூப்பரா சச்சின் மாதிரி விளையாடுவீங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்துருவாங்க. ஓகே ஓகே. அதுக்கப்புறம் என்ன ஆகும், அப்ப வந்துட்டு அப்படி விளையாட மாட்டான். ஆனா அதுல இம்பார்ட்டன்டான சீன் என்னன்னா, இவன் கேட்பான் அவங்ககிட்ட, நீ வந்துட்டு என்னைய வந்து எடுத்திருப்பியா மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு வந்துட்டு அவன் ஒரு மாதிரி நல்லாதான் இருப்பீங்க, இதுக்கு நீ சந்தான சுரால இதுக்கு நீ முதல் சொன்னதே பரவாயில்ல, அதுக்கு வந்துட்டு நீங்களும் ஒரு அளவுக்கு விளையாடுவீங்க அப்படின்னு, உண்மைய சொல்லு, கட் தி ஷிட் அப்படின்னு சொல்லிட்டு உண்மைய பேசு அப்படிமா. Would you have drafted me in the first round? I did, yeah. You were a good player. Cut the crap, man. Would you have drafted me in the first round? I'd have taken you in the 9th round. No signing bonus. சைட்ல உட்கார வைக்க கூட மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுவான். என்ன ஒரு அவமானம். அதுக்கு வந்துட்டு யூஆர் ஹையர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்குவான் அவனை. ஹையர்டா? ஆமா, நீ வந்து பேசுற எனக்கு தெரியும் நான் என்ன லட்சணமா இருக்கேன்னு. அதை எவனுமே சொல்ல, நீ தான். ஆமா 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 ஆமா. ஓகே ஓகே. அது வந்து இதுல என்ன பாயிண்ட்னா, அந்த இன்டர்ன் இருக்கான்ல, அவன் பேஸ்பாலே விளையாடாதவன். என்னடா இது பேஸ்பாலே விளையாடாதவன் எப்படி? அது அங்கதான் மேட்டர் இருக்கு. அவன் வந்துட்டு இது படிச்சுட்டு இருப்பான், ஏல் யூனிவர்சிட்டி எக்கனாமிக்ஸா, எக்கனாமிக்ஸ் அந்த மணி இது பண்றாங்க. ஆமா, அதனால அது எக்கனாமிக்ஸ் படிக்கிறீங்க, மோஸ்டா தே ஆர் குட் வித் நம்பர்ஸ். ஸோ பேசிக்காக நம்பர்ஸ் அவங்களுக்கு நல்லா தெரியும். நம்பர்ஸ் நம்ம போது ஐ மீன் லைக் தே கேன் சி நம்பர்ஸ் அண்ட் ப்ரிடிக்ட் ஸ்டஃப். அடுத்த வருஷம் நம்ம ஜிடிபி எவ்வளோ இருக்கும், அடுத்த வருஷம் இது விற்குமா, அதெல்லாம் தான் வாழ்க்கை, அதெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ அவனை உள்ளே எடுப்பாங்க. உள்ளே எடுத்ததுக்கப்புறம் அவனை ஒரு ப்ரொபோசல் ரெடி பண்ண சொல்லுவான். அப்போ தான் அவன் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு கீவேர்டு சொல்லுவான். People who run ball clubs, they think in terms of buying players. Your goal shouldn't be to buy players. Your goal should be to buy wins. And in order to buy wins, you need to buy runs.
ஒரு கோட் சொல்லுவான். என்னன்னா அதாவது இப்ப ஐபிஎல்லே எடுத்துக்கலாம். இப்ப வந்துட்டு நீங்க ஒரு பிளேயர் எடுக்கிறீங்க, என்ன கேட்டகரியில எடுப்பீங்க? டோனிப்பா நல்லா ஆடுவான் அப்படின்னு தோனிக்கு ஒரு கிரேஸ் இருக்கு, அதனால திருப்பி நல்லா எடுப்பான். இல்ல டோனின்ற போது அது ஆக்சுவலா தேர் பீப்புள் ஃபேவரட். அந்த பக்கம் போனா யாராவது ஒரு பிளேயர் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பிளேயரு செம பாப்புலரு, சூப்பரா விளையாடுவான் அப்படின்னு சொல்லி எடுப்பாங்க சில பேர். இவன் என்ன பண்ணுவான்னா, இவனோட ஆவரேஜ் எல்லா மேட்ச்லயும் எவ்வளவு ரன் எடுத்திருக்கான், எவ்வளவு மேட்ச், எத்தனை வின் பண்ற மேட்ச்ல இவன் இருந்திருக்கான் அப்படின்னு சொல்லி எல்லா பிளேயர்ஸுக்கும் நோட் போடுவான். நோட் போட்டுட்டு அதுல ஒவ்வொருத்தனுக்கு எவ்வளவு ஸ்பெண்ட் ஆகுது அவனை எடுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு 10 பிளேயர் எடுப்பான். அந்த லிஸ்ட் எடுத்ததுல இந்த லிஸ்ட் படி ஒரு 3 பேர் 4 பேர் சொல்லுவான். அந்த 4 பேருமே அந்த கோச் வேண்டான்னுவாங்க. ஏன்னா ஒருத்தன் வந்துட்டு குடிப்பான், ஒருத்தன் வந்து சூதாடுவா, ஒருத்தன் வந்து கேட்ட பழக்கம் இருக்கும், கை. அப்புறம் இன்னும் இந்த ஆவரேஜ் எடுத்தவங்களாம் பெரிய ஆளுங்களா? அந்த ஆவரேஜா வருது 3 பேர் ஆவரேஜ் அதிகமா, இவங்க கிட்ட ஆவரேஜ் இருக்காது, ஏதோ ஒரு விஷயம் சூப்பரா இருக்கும். பட் இவங்க பெரிய பிளேயர்லாம் இல்ல. பெரிய ஒருத்தன் வந்து பயங்கர நல்ல பவுலரா இருப்பான், ஒருத்தன் வந்து விக்கெட் கீப்பரா இருப்பான், இன்னொருத்தன் பேட்ஸ்மேன் மட்டும் ஆல்ரவுண்டரா இருக்க மாட்டான். ஓகே, அந்த மாதிரி என்ன தேவையோ அது எல்லாமே அவன் இருக்காது, ஏதாவது ஒரு ஐட்டம் மட்டும் சூப்பரா பண்ணுவான். அந்த மாதிரி அது கூடவே ஒரு டிஃபெக்ட் இருக்கும், ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும் அவன் சொன்ன மாதிரி. பட் இருந்தாலும் அவன் என்ன சொல்லுவான்னா, இவங்கெல்லாம் எடுத்தா இவ்வளோ ரன்னு நம்மளுக்கு ப்ரொஜெக்ஷன்ல கிடைக்கும், ஸோ இவங்களை எடுத்து ரீஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு போஸ்ட் பண்ணுவான். அது மாதிரி தான் நானா இருந்தாலும் டீம் எடுப்பேன் ஆக்சுவலா. அதாவது வெறும் சச்சினா பார்த்து எடுக்காத, சச்சின் 100 அடிக்கிறதோட இருக்கிற 5 பிளேயர் சேர்ந்து 20 அடிச்சா 100 வந்துடும். சச்சினுக்கு போடுற காசை பிரிச்சு கொடுத்துட்றேன். ஆனால் அதோட இது எப்படி இருக்கும்? சச்சின்னா கண்டிப்பா அடிப்பான்றது ஒன்று. அங்கதான் வந்து இவன் வந்து இந்த மாதிரி எல்லாத்துலயும் சச்சின் மாதிரி எல்லாத்துலயும் எல்லா மேட்ச்லயும் அப்படி சூப்பர் ஸ்டாரா இருந்திருக்க மாட்டான், ராக் ஸ்டாரா இருந்திருக்க மாட்டான். எங்கேயோ ஒரு வாரத்துல இருக்க நல்ல பிளேயரா தான் இருப்பான், பட் அவனுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் வந்து இப்போ மாடர்ன் டேட்டாவில் போனால் டேட்டா சயின்ஸ்னு இதுக்கு வந்து அந்த டயத்தில் வந்து சேபர் மெட்ரிக்ஸ்னு ஒரு மெட்ரிக்ஸ் இருக்கு, SABERனு. ஓகே, அந்த பேஸ்பாலுக்குரிய என்னென்ன கீ விஷயம்லாம் பார்க்கணும் அப்படின்றது டேட்டா சயின்ஸ் இருக்கு. ஆமாம், கிரிக்கெட்லேயும் ஃபர்ஸ்ட் ஆஸ்திரேலியா தான் ஆனவொன்னா போர்டு வச்சு போட்டு மேட்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த மெட்ரிக்ஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி மெட்ரிக்ஸ் எடுத்து அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் இருக்கும். இப்போ வந்து அது ரொம்ப நார்மல் ஆயிடுச்சு. இது வந்து 2011 ரொம்ப பாப்புலர் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து இது ரொம்ப ஸ்டார்ட் பண்ண விஷயம். ஓகே, ஸோ அதுதான் வந்து இப்போ சொல்கிற டேட்டா சயின்ஸ். ஒரு டேட்டாவை எடுத்து நீ ஆளை பார்க்காத, அவனை விளாண்ட டேட்டா டீட்டெயில்ஸ் எல்லாம் எடு. அதில் அவங்க ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. ஆனால் வந்து 3 அந்த ஹையர் பண்ணேன்னு சொன்னாங்கல்ல, ஹையர் பண்ணோடனே பிளேயர் எடுக்கிறதுக்கு பதில் அங்கே இருக்க மேனேஜர் எடுத்து வந்துட்டான், மேனேஜர் கொடுக்குற இன்டர்நெட் எடுத்து வந்துட்டான். அவன் வந்தோடனே என்ன சொல்லிப்பான், நாளைக்கு வரும்போது 3 நல்ல பிளேயர் பிக் பண்ணிட்டு வா, உடனே நான் செக் பண்ணணும்ல, 3 பேரை பிக் பண்ணிட்டு வரணும். நான் வந்தோடனே நம்ம இந்த மாதிரி பெரிய ஒரு பண்டிலான இது கொடுப்பான். ஏடா வந்து இது வரைக்கும் ஒரு 47 பிளேயர் நான் அனலைஸ் பண்ணேன், அதுல இந்த 3 பிளேயர் தான் நல்ல பிளேயர். பண்டில் 47 பேர் இருக்கு, 47 பேரோடது. அதுக்கப்புறம் சொல்ல 47 கிடையாது, 51 பேர் நான் அனலைஸ் பண்ணேன், எதுக்கு போய் சொன்னேன் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரோட டேட்டா மட்டும், இவனுக்கு பேர் தெரியாது, யாருமே தெரியாது, அந்த டேட்டா மட்டும் எடுத்து அதை வச்சு அனலைஸ் பண்ணேன். இவன் சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல, பை ரன்ஸ்னு. இப்போ மாடர்ன் மேட்சஸ்லாம் பார்த்தோன்னா செலக்ட் ஆகிறதுக்கு சொல்லுவாங்கல்ல, நம்ம ஜெயிக்கிறதோட எதிர் டீமை இவ்வளோக்குள்ள கண்டெயின் பண்ணணும்னு சொல்லுவாங்க தெரியுமா? ஆமாம், இவ்வளோக்குள்ள வச்சா நம்ம ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். நம்ம ஜெயிச்சாலுமே அவனை பாகிஸ்தான் டீம் வந்து 100க்குள்ள அடிச்சாதான் நம்ம ஆமாம் அடுத்த பாயிண்ட்ஸ் டேபிள் இவனும் அதை தான் அவன் அப்போ சொல்லுவான். ஸோ பை ரன்ஸ் நாட் த பிளேயர்ஸ். ஓகே, உனக்கு இப்போ இவன் வந்து செம்ம ஸ்பின்னராக இருப்பான், அந்த மேட்சுக்கு தேவைப்படுனா அவனை எடுத்துக்க. ஸ்பின்னர் தான், அதை வச்சு ஸ்பின்னரிங்க தவிர அவனுக்கு எதுவுமே தெரியாது, அவனுக்கு ஃபீல்டிங் கேவலமாக பண்ணுவான், அதெல்லாம் அடுத்த பிரச்சனை. ஓகே, ஸோ அவனை யூஸ் பண்ணிக்க அப்படின்றது தான் வந்து இவனோட என்ன சொல்ல அப்ரோச்சா இருக்கும். ஓகே, ஸோ நீ சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் பிளேயர் வித்துருவான், வித்துட்டு எடுக்கிறது யாருன்னும் போது தான் டேட்டா சயின்ஸ் அப்ளை பண்ணுவான். இது போக அவனோட நீ சொன்ன இந்த லீடர்ஷிப், இதுதான் டேட்டா சயின்ஸ் பார்ட் அந்த படத்துல. ஓகே, ஸோ இப்போ டேட்டா சயின்ஸை பற்றி ஒரு 4 பேர் எடுத்து வந்துட்டேன். 4 பேர் எடுத்து வந்தா என்ன ஆகும் யோசிச்சுப்பாரு. வேணான்னு சொன்ன 4 பேர் எடுத்து வந்தா அது எப்படி இப்போ அவங்க எடுத்துக்குவாங்க? நீ டேட்டா சயின்ஸ் நீ எந்த சயின்ஸை வேணாலும் எடுத்துட்டு வா, ஆனால் நீ எப்படி இவங்களை எப்படி நான் நம்புறதுன்னு. எக்ஸாக்ட்லி அதுதான் அங்கே நடக்கும். ஸோ அவன் என்ன சொல்லுவான்னா, அவன் போய் விளையாட சொல்லி கேட்பாங்க. அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, இவங்களுக்குன்னா ஃபர்ஸ்ட் பேஸ்ன்னு அதில் ஒரு மேட்டர் இருக்கு. எப்படின்னா ஃபர்ஸ்ட் இறங்கி அடிக்கிறதுன்னு நினைக்கிறேன், இதுக்கு சரியா ஓப்பனிங் பேட்ஸ்மேன் மாதிரி. ஸோ அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, இவங்களுக்குலாம் அதெல்லாம் என்னன்னு கூட தெரியாது, அப்போ கற்றுக்கொடு அப்படின்னு சொல்லிடுவான். அவன் வந்துட்டு நார்மலாக என்ன பண்ணுவான், ஒரு கம்பெனிலையோ இல்லை ஏதோ ஒரு ஒர்க் பிளேஸில் ஒருத்தங்களுக்கு ஒன்று தெரியலன்னா இவனை தூக்கிடு, அதுக்கு பதிலாக நல்ல ஆளை எடுத்து போடுன்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி பண்ண மாட்டான்.
இவனுக்கு ஆல்ரெடி இவனுக்கான ரன்ஸ் எல்லாமே இருக்கு, இந்த ஸ்பேஸ் மட்டும்தான் எம்டியா இருக்குன்னா அப்ப அவனுக்கே கத்து கொடுத்து அதை பண்ண வை அப்படின்னு சொல்லி அந்த கேப்பை ஃபில் பண்ணிடுவான். அவனுக்கு என்ன டிஃபெக்ட் இருக்கோ அதை இது பண்ண வைப்பானா? அவனுக்கு ஃபீல்டிங் பண்ண தெரியாதுன்னா ஃபீல்டிங் கத்து கொடு. யார் அதை சொல்லுவா கத்து கொடுன்னு? மேனேஜர் பில்லி பின், பிராட் பிட் ஹீரோ. இவன் ஹீரோ அவன் சொன்னதானே கேட்டாங்கல்ல, அவன் தானே தலைவர். அவங்க சொல்லுவாங்க பாரு, கீழே இருக்க சொல்லுவான், இங்க பாரு 3 பேர் எடுத்துட்டேன், கோச் எல்லாரும் திட்டுவாங்க. அதாவது கோச்சோட அந்த டீம் இருக்கு, செலக்ஷன் டீம் இருக்குல்ல, செலக்ஷன் டீம் இவன் எடுக்கிறதுக்கு சும்மா இருக்கலாம் அப்படிவாங்க. இவன் நான் தான் மேனேஜரு, நான் சொல்றதுதான் இது. அதுல வந்து ஒருத்தெல்லாம் கமெண்ட் சொல்லுவான், ஏன்னா வந்து அவன் நல்ல பிளேயரு, அவனை எடுக்கலாம் அப்படின்னு. ஏன் நல்ல பிளேயர்னு சொல்றாங்க, அவனுக்கு அழகான கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குமா. நல்ல விஷயம் தானே. அவனுக்கு நல்ல கேமராமேன் கொஞ்ச நேரம் ரொம்ப வேடிக்கை பார்க்க இது அழுதுட்டு போட்டோ எடுத்து போட்டு டிவியில் வர. அது ஆக்சுவலாக அந்த மாதிரி தான் அவன் யோசிப்பான். அவனோட பாயிண்ட் நான் வந்து இப்படியும் சைக்காலஜிக்கலாக மட்டும் தான் பார்ப்பான். அதாவது நான் வந்து நல்ல கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சிருக்கான்னா உனக்கு கான்ஃபிடன்ஸ் நல்லா இருக்கனால நல்ல கேர்ள் ஃப்ரெண்ட் வைக்கல, இல்லாட்டா மொக்க கேர்ள் ஃப்ரெண்ட் தான் வைப்பான். அப்போ அவன் கான்ஃபிடென்ட் ஆனாது அப்படி இருப்போம் அப்படின்றது அவனோட ஜட்மெண்டா இருக்கும். அப்படியெல்லாம் இல்ல அதுவும் ஒரு இல்ல, அவங்க எல்லாருமே ஒரு அளவுக்கு சீனியர் கோச், அவங்க பண்றது எல்லாமே ஒர்க் ஆகும். பிரச்சனை என்னன்னா அந்த டேபிள்ல இவனுக்கு 250வது இடத்துல இருக்காங்க, மேல இருக்கிற 249 பேரும் இதே தான் பண்ணுவாங்க. இதை விட பெரிய ஆளுங்க. அப்ப அவனுக்கு யார் காசு சேர்த்துடுவாங்க. ஆமா, அதோட அழகான கேர்ள்ஃப்ரெண்ட் வச்சிருக்கலாம், அவங்க விளையாட மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி இவங்களோட அப்ரோச் எல்லாம் எப்படின்னா வந்து பியூர்லி அவனோட எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் கட் ஃபீல்ல தான் இருக்கும். which is very normal in any case. இப்போ நீ சொல்லும் போது சொன்ன ஆமா, எப்பவுமே எக்ஸ்பீரியன்ஸ் தானே. எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, இதுல என்ன கிரக்ஸ்னா இவனோட லீடர்ஷிப் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 விஷயம் இருக்கும். ஒன்று வந்து எக்ஸ்பீரியன்ஸ், which is nothing but intuition. நீ பேட்டர்ன் எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய பேட்டர்ன் பார்த்துருப்பா, இது வேலைக்கு ஆகாது, அதான் இன்ட்யூஷன். கரெக்டா? இன்ட்யூஷன் பேட்டர்ன் ரெகக்னிஷன். ஸோ பேட்டர்ன் பார்த்துட்ட அதுக்கப்புறம் டேட்டா பார்க்கணும். வெறும் உன்னோட நம்பிக்கை மட்டும் வச்சு பண்ணாத. அதாவது வந்து டேட்டா சயின்ஸ் ஏன் வருது, எங்க சூப்பராக வேலை பார்க்கணும்னா ஹியூமன்ஸ் வில் ஒர்க் வித் மினிமல் டேட்டா. ஒரு 10 ஐட்டம் கொடுத்தேன்னு வச்சுக்கேன், சூப்பராக கண்டுபிடிச்சு செம்மையாக சொல்லுவாங்க. ஆனால் டேட்டா சயின்ஸ்னால ஒர்க் பண்ண முடியாது. டேட்டா சயின்ஸ் நீட்ஸ் a million of data, அட்லீஸ்ட் 10,000 டேட்டா. இப்போ 10 பேரை கொடுத்து உன்னை எடுக்க சொன்னா நீ நல்லா பண்ணிடுவான், அவனை பார்த்து இது அனலைஸ் பண்ணுவேன். 10,000 பேரை கொடுத்தேன்னு வச்சுக்கேன், யூ வில் இக்னோர், யூ வில் ஓவர்லுக். இதுதான் ஹியூமன் நேச்சர். ஹியூமன் நேச்சர் வில் ஒர்க் வித் மினிமல் டேட்டா, பட் மேத் ஆர் டேட்டா சயின்ஸ் வில் ஒர்க் வித் லார்ஜ் டேட்டா. அதுதான் வந்து டிஃபரன்ஸ் 2 பேருக்கும். இப்போ இது 2ஓட காம்பினேஷன் தான் வேணும். ஓகே, இது இவன் அவன் வந்து ஒன்று மட்டும் பண்ணிட்டு இருக்கான். இப்போ வந்து உனக்கு டேட்டா சயின்ஸும் வேணும், ஏன்னா இப்போ டேட்டா நிறைய இருக்கு. ஓகே, உன்னோட இன்ட்யூஷன், உன்னோட புத்திசாலித்தனமும் வேணும். ஓகே, இது 2 அந்த அவனுக்கு நல்லா இருக்கும், பிராட் பிட்டுக்கு இருக்கும். 3வது வந்து அவனுக்கு அதை தைரியமா நம்பி எக்ஸிக்யூட் பண்ணணுன்றது இருக்குல்ல, அது வந்து அவனுக்கு பார்க்கணும். ஸோ ஹில் பி வெரி கான்ஃபிடென்ட் இன் எக்ஸிக்யூட்டிங் இட். எனக்கு பிடிச்சிருக்கு, என் லாஜிக் படி இது கரெக்டாக இருக்கு, அதனால நான் ஒழுங்காக வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹில் டூ இட். ஸோ கன்விக்ஷன், இன்ட்யூஷன் ப்ளஸ் டேட்டா, இது 3 சேர்ந்ததான் அவனோட லீடர்ஷிப் ஸ்டைலாக இருக்கும். இங்கே என்னன்னா ஒரு மேட்ச் விளாண்டா அதில் இருக்க டேட்டாவை எடுத்து அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கான சின்ன சேஞ்ச் பண்ணுவாங்க. அடுத்தது ஒரு 10 மேட்ச் தோத்ததுக்கு அப்புறம் என்ன சொல்லுவான்னா, இப்போ அடுத்தது என்ன அவன்கிட்ட கேட்பாங்க. பெட்டர் ஒரு முக்கியமான விஷயம், அதாவது வந்து இது வந்து என் சைட்லேருந்து நான் இருக்கும்போது as a CEO I might decide 100 things, பட் கடைசியில் எக்ஸிக்யூட் பண்ணுறது டீம் லீடர்ஸ் தான். நான் என்ன வேணா ஆசைப்பட்டு நான் இதை பண்ணலாம் அதை பண்ணலாம்னு வந்து சொல்லலாம். அப்படியே சண்டை இது மாதிரி தான் தோசை ஊத்துறேன் ஒரு ஊத்தாப்பம் கீழே சொல்லிட்டு போயிடுவான். அதான் லிட்டரலாக நடக்கும். ஸோ அங்கே வந்து ஆர்ட்னு ஒரு கோச் இருப்பான். நீ என்ன வேணா சொல்லு, கேம் இறக்கிறவன் நான் தான், நீ 8 வந்து 3 பேர் நான் உள்ள இறக்க மாட்டேன். ஓகே, லிட்டரலாக அப்படி சொல்லுவான். உன்னால முடிஞ்சது பார்த்துக்க, நீ எப்படி அவனுக்கு உன்னால முடிஞ்சது பார்த்தேன்னு சொன்னா நான் உனக்கு சொல்றேன். ஓகே, அதுதான் அவன் பண்ணுவான். அதுக்கப்புறம் அப்படியே போக போக டீம் விளையாடுவாங்க. அப்போ வந்துட்டு பிலிபின் ஒரு ஸ்டேஜில் போய் பெட்டர் இட் ஒர்க், லைக் நம்ம பண்ணது ஒர்க் ஆகட்டும், இல்லைன்னா குன்றுவேன் அப்படின்ற மாதிரி சும்மா சொல்லுவான், சும்மா விளையாட்டுக்கு சொல்லுவான் இன்டர்னு. அப்போ என்ன சொல்லுவான் இன்டர்னு, இல்லை இது கண்டிப்பாக ஒர்க் ஆகும். அவன் டேட்டாவை நம்புவான். அது கடைசி வரையும் அந்த கேரக்டர் அப்படியே தான் இருக்கும், இந்த கேரக்டர் இப்படியே தான் இருக்கும். அவன் என்ன சொல்லுவான்னா, இங்க பாருங்க இப்போதான் சாம்பிள் வந்திருக்கு, இதை அனலைஸ் பண்ணி சேஞ்சஸ் பண்ணலாம், இது இப்படியே இருக்கும் போது ஒரு இடத்துல இட் வில் கோ பாசிட்டிவ்லின்னு சொல்லுவான். அதுக்கேற்ற மாதிரியே ஒவ்வொரு மேட்ச் விளையாடும் போது சின்ன சின்ன சேஞ்சஸ்லாம் பண்ணுவாங்க. நடுவில் ஒருத்தனை ஃபயர்லாம் கூட பண்ணுவாங்க ஆக்சுவலாக. ஏன்னா அவன் வந்துட்டு அந்த டீமுக்கு வந்து நெகட்டிவ் இது தரதுனால அதுக்கு பதிலாக இந்த பிளேயர் எடுத்து போடுங்க, இதை எடுத்து போடுங்கன்னு சொல்லி இது எல்லாமே டேட்டா சயின்ஸ் யூஸ் பண்ணியே பண்ணுவாங்க. ஒரு லெவலில் பார்த்தீங்கன்னா அப்படியே பாசிட்டிவாக போகும்.
அடுத்தது விளையாடும் போது பார்த்தீங்கன்னா இந்த யாங்கீஸ் இருக்காங்களே அந்த டாப் லெவல் பிளேயர்ஸ்லாம் அவங்க கூட போட்டி போடுற அளவுக்கு இவங்க போவாங்க. ஆனால் வந்து ஒரு ரெக்கார்ட் வின் இருக்கும், நம்பர் ஆஃப் ரெக்கார்ட் வின்ஸ் நம்மளுக்கு தோல்வி அடையாம ஆஸ்திரேலியா டீம் 3 வருஷமா விளையாடுச்சு. இந்த வட்டம் அடிச்சாங்களா ஆப்கானிஸ்தான் வந்தாங்களே. இப்போ யோசிச்சு பாரு, அதே மாதிரி தான் ஆப்கானிஸ்தான் கூட இப்போ நல்லா விளையாடுறாங்கன்னு சொல்லலாம். ஜிம்பாப்வே நமக்கு தெரிஞ்சது. ஓகே, ஜிம்பாப்வே வந்து ஆஸ்திரேலியா லெவலுக்கு விளையாண்டா எப்படி இருக்கும் யோசிச்சு பாரு. ஆஸ்திரேலியாவை தூக்கிடுவாங்க டீம், நீ விளையாடவே வேணா வீட்டுக்கு வந்துருவாங்க. அப்படிலாம் பண்ண மாட்டாங்க, ஜிம்பாப்வேல பிளேயர் வாங்கிடுவாங்க. இல்லை ஆல்மோஸ்ட் இங்கேயும் அதுதான் நடக்கும். என்னன்னா இப்படியே ஜெயிச்சுட்டே போவாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு பாயிண்ட்ல வந்துட்டு கடைசி மேட்ச் தோத்துருவாங்க. அதுவும் இல்லாமல் பில்லிக்கு ஒரு கேவலமான திங்கிங் இருக்கும், நான் மேட்சை பார்த்தா ஜெயிக்க மாட்டாங்க அப்படின்னு. நமக்கு ஒரு ஆமா திரும்பி புடிஞ்சு உட்காந்தா வின் பண்ணிடுவாங்க. ஒரு மேட்ச் பார்க்கும் போது கடைசியா இதை போய் பார்ப்பான், தோத்துருவாங்க ஆக்சுவலா கடைசி மேட்ச். பட் இட்ஸ் ஃபைன். அவன் என்ன சொல்லுவான்னா, இவ்வளோ தூரம் வந்துட்டோம், லைக் அப்புறம் என்ன ஆகும், எல்லாரும் எப்படி இதை பண்ணாங்கன்னு பார்த்துட்டு எல்லாரும் இந்த மெத்தடை இன்கார்பரேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க எல்லாருமே. அப்புறம் இந்த ரெட் சாக்ஸ்ன்ற டீம் வந்துட்டு, நீங்க சொன்னீங்கல்ல அங்கிருந்து ஆளை தூக்கிறோன்னு, அந்த டீம் இல்லை அவங்களோட ஆக்சுவல் கிஃப்ட் அந்த லீடர் தான். அந்த லீடரை வந்து தூக்குங்க அப்படின்னு சொல்லி செம்ம காசு கொடுத்து நீ வந்து எங்க கூட ஜாயின் பண்ணிக்கோ. யார ஹீரோவை அவனே வேலைக்கு வைக்கணும். ஆமா இல்ல இங்க யோசிச்சு பாருங்க, அந்த டீம் கிடையாது, அந்த டீமை வந்துட்டு இப்போதைக்கு 4 பேரை கலைச்சு விட்டீங்கன்னா முடிஞ்சது, திருப்பி அந்த டீமால எந்திரிக்கவே முடியாது. பிராட் பிட் தான் இது எல்லாத்துக்கும் இம்பார்ட்டன்ட் சொல்லி டாப் டீம் அவனை எடுத்துக்கலாம்னு சொல்லி காசு கொடுப்பாங்க. ஆனா தலைவர் வந்துட்டு watching the Boston Red Sox win the World Series. What's this? I want you to be my general manager. That's my offer. எவென்ச்சுவலி அந்த படத்துல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா வின் ஆயிருவாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதோட சின்ன ட்விஸ்ட் வந்து அவன் இன்டர்நெட் எடுத்துட்டு போயிடலாம். ரெட் சாக்ஸ் அதனால தலைவர் எடுக்க முடியல, துணை தலைவர் எடுத்துட்டு முக்கியமான ஆளே எடுத்துட்டு போயிட்டாங்க. டேட்டா சயின்ஸ் இருந்தால் தான் they can scale the things. எப்படின்னா அடுத்த லெவலுக்கு போக முடியும். அப்படி இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு மூவ் பண்ணோம்னா மேபி இட் மைட் ஒர்க், இட் மைட் நாட் ஒர்க். உங்களோட டிசிஷன் இருக்கும்ல, இப்போ வந்துட்டு நான் இந்த டைமில் இதை போய் பண்ணவா இதை பண்ணவான்னு சொல்லிட்டு அந்த டிசிஷனை அசிஸ்ட் பண்ணுறதுக்கு டேட்டா சயின்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இதை பண்ணால் கரெக்டாக இருக்குமா, இதை பண்ணால் கரெக்டாக இருக்கும். முன்னாடிலாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு எக்ஸ்பர்ட் கிட்ட போய் கேட்பாங்க, அவனும் டேட்டா சயின்ஸ் தான். எப்படின்னா அவனுக்கு வந்து பேட்டர்ன்ஸ் தெரியும், இவர் சொன்ன மாதிரி ஆல்ரெடி 1000 பேட்டர்ன் தெரியும். ஸோ இப்போ சொல்லு நீ என்ன பண்ணிருக்கன்னு ஃபர்ஸ்ட் கேட்பாங்க, இதெல்லாம் நான் பண்ணிருக்கேன், அப்போ இதை பண்ணுவான்னு கேட்கும் போது இது ஆல்ரெடி நம்ம பண்ணியிருக்கோம், அப்போ இது ஒர்க் ஆகாது, இதுதான் ஒர்க் ஆகும், நீ போய் இதை பண்ணுன்னு சொல்லுவாங்க. அந்த டைம்ல அவர் வந்து ஒரு டேட்டா சயின்டிஸ்ட் மாதிரி, அவருக்கு வந்து ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னா டேட்டாவை எடுத்து நம்ம ரீஒர்க் பண்ணணும். ஸோ பேசிக்லி எவ்ரிபடி டஸ் தட் நவ். இப்போ தெரியுது அதுக்கு எதுக்கு மணி பால்னு பேர் வச்சாங்கன்னு. ஃபுல்லாகவே டேட்டா இது வச்சு தான் போயிட்டு இருக்கு. அதனால அதை வச்சு சேல் பண்ணுறதுனால அது மணி பால். எக்ஸாக்ட்லி, கிரிக்கெட் இஸ் ஆல்சோ மணி பால். வேற டேட்டா சயின்ஸ் பிளேஸ் a big role. கிரிக்கெட்டை விட ஃபுட்பால் அதோட பெரிய மணி பால். ஓகே, சைஸ் மாதிரி அதோட சைஸ்க்கு தகுந்தாப்புல பாலோட மணியே இருக்கு. இந்த மூவி பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டாவும் ரியல் வேர்ல்டு அப்ளிகேஷனும் எப்படி வந்து கனெக்ட் ஆகுதுன்றது உங்களுக்கு தெளிவாக புரியும். தேங்க்யூ, பாய்.